இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது, 6 சுவையில் தலையானது. ஆனால் அந்த இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும். தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்க குழந்தைகளுக்கு. அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம். வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆகச்சிறப்பு. சக்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு சொல்றோம். ஆனால் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்கு. முந்தானத்து எங்க வீட்டில் குலை தெளிச்சு அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு 120 பழம் கிட்ட 150 பழம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4வது குலை அது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்கிட்ட சார் நீங்கள் வீடு இப்போ தான் கட்டியிருக்கீங்க கேள்விப்பட்டேன், இந்த வாழை மரம் வைங்க சார், நல்லா காய்க்கும்னு சொன்னார். நேற்று 4வது 5வது குலை அது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை, அந்த பழுத்த அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படியே தேன் அமிர்தமாக சாப்பிட்றேன். அதனுடைய ஒவ்வொரு தாரா அறுத்து ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக ஃபோன் பண்ணுறேன். டேய் வாழைப்பழம் பழுத்துருக்கு, அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன். வாழைப்பழத்தை யாரா சாப்பிடுவாங்க, நீயே வச்சுக்கோடா, வேணா பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் கோயிலில் வேணா போய் கொடு. பல பேர் வாழைப்பழத்தை 10 ஸ்டாண்டாக மட்டும்தான் வச்சுருக்கான், மறந்துட்டானுங்க. யார் வீட்டுக்காவது நம்ம இப்போல்லாம் போகிறோம் வீடுகளுக்கு, யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், வந்துட்டாயா. நம்மளாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும், அப்படியே மெரிடியன் ஃப்ரூட், ஆரஞ்சு, இல்லைன்னா கிவி, இல்லைன்னா டிராகன், அது வாங்கிட்டு போனால் தான் மதிப்பு. ஆனால் நம்ம ஊர் பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதிப்பு இல்லை. சவுதியிலிருந்து வரேன், என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. ஆனால் அன்றைக்கி ஒரு 8.5 கிலோ ஆயிடுச்சு. என்ன 8.5 கிலோன்னா, சார் அதெல்லாம் அனுப்ப பண்ண முடியாது சார் அப்படின்னா. என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. அதில் 3 கிலோ பேரிச்சம்பழம் இருக்குது. அதை திறந்து அங்கே அஜ்வா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரிச்சை அது. அதை ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கேன். நான் அப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து வழியை நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலான்ட்டு அதை எடுக்கிறேன். அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார், பேரிச்சை கொண்டு போகிறீங்களா, எடுத்துகிட்டு போங்க, எங்கள் ஊர் பழம். அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான். ஆனால் நம்ம வாழைப்பழத்தை சிறுமையாக யோசிக்கிறோம். கொய்யா பழத்துக்கு மேலே எவ்வளவு நாளாக ஒரு சிறுமை இருந்துச்சு, போடாங்க கொய்யான் இருந்தானுங்க. ஆனால் கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்தில் தான் முதல்ல படித்தேன். இருக்கிற பழங்கள்லேயே ஆகச் சிறந்தது சிகப்பு கொய்யா. அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால அந்த கொய்யா பழத்தில் விட்டமின் சி இருக்கு, பி இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்குள்ள லைகோபீன் இருக்கு. லைகோபீன்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே. தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும். காலையில் கண்டிப்பாக அது நேந்திரனா, செவ்வாழையா, ரஸ்தாலியா, கதலியா, மலை வாழைப்பழமா, சிறுமலை பழமா, நாட்டுப்பழமா, மோரிசா, எத்தனை பழம் இருக்குது வாழைப்பழத்தில். ஒரு பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. செவ்வாழை சாப்பிட்டோன்னா நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவலர்கள், அவங்களுக்கு குதிகாலில் ஒரு வலி வரும். அந்த குதிகால் வலிக்கு நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம், இந்த கால்கேனியஸ் போனில் ஒரு முள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ், அதுக்கு மேலே இருக்க ஃபேசியா கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள். அதுக்கு ஆகச் சிறந்தது செவ்வாழை. ஒல்லியாக மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறதா எங்கள் ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி, நான் சாரெலாம் திருநெல்வேலிக்காரங்க, நாட்டுப்பழம்னு சொல்லுவோம். அந்த நாட்டுப்பழத்துடைய தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சா தெரியாது, அவ்வளோ நார் இருக்கும், நாராக இருக்கும். நாளைக்கு மாரி செல்வராஜ் சார் வராரு, வாழையை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். அந்த வாழைப்பழத்தை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார், ஒழுங்காக வெளிக்கு போலேன்னா தினம் காலையில் அதை சாப்பிட்றா. சின்ன பிள்ளைகள அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்கிற இடம், ஒழுங்காக கொல்லைக்கு போகிறானா, ஒழுங்காக வெளியே போகிறானா, எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள். இப்போ பல பேர் வீட்டில் கேட்டால் அவன் வரும்போது போய்க்குவான். எப்போ வரும் சார்? அது 2 நாளைக்கு ஒருக்க எப்படி வந்துடும் சார்? அது என்ன போஸ்டா, டிஹெச்எல் கொரியரா? தினம் கழிக்கணும்டா. மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் அதுக்கு பேர் காலை கடன். உள்ள வச்சா வட்டிக்கு மேலே வட்டி வரும். பல பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல. வாழைப்பழம் கொடுங்க, காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும். நிறைய பேர் ராத்திரியில் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இனிப்பு என்றால் பழங்களை சிறு வயதிலிருந்து கொடுங்க.